ஏல, நம்ம டீச்சர் இன்னைக்கு வரல போல. லீவ் போட்டாங்கன்னு நினைக்கேன். அதான் ஆளை காணும். ஜாலியா இருக்கும் போல இன்னைக்கு. ஏல, எனக்கு ரொம்ப ஜாலியில. இன்னைக்கு காலையில இருந்து வரும்போதே நான் சொல்லிக்கிட்டே வந்தேன், டீச்சர் வரக்கூடாது, டீச்சர் வரக்கூடாது, டீச்சர் வரக்கூடாதுன்னு. பாத்தியா, நான் வேண்டுனது நிஜமாயிட்டு. டீச்சர் நிஜமாவே வரல இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டு கத்திட்டு கிடக்காதீங்கல்ல. டீச்சர் திடீர்னு வந்து நிற்பாங்க. அவங்க லீவுன்னு உன்ட்ட இன்னைக்கு சொன்னாங்க. திடீர்னு வந்துட்டாங்கன்னா என்ன செய்ய? கத்தாம அமைதியா இருங்க. ஏல மணி, நாங்கள் சந்தோஷப்பட்டா உனக்கு பிடிக்காதல்ல? டீச்சர் வரலன்னா நீயும் தானே நல்லா கத்திட்டு கிடப்ப. நான் தான் வரும்போது ஆபீஸ் ரூம்ல பார்த்துட்டு வந்தேனே. டீச்சர் அது வரைக்கும் அங்கே இல்லையே. அப்படியா பிரபு? இன்னைக்கு டீச்சர் வரலையா? ஆமா பிங்கி, டீச்சர் இன்னைக்கு வரல. இன்னைக்கு தான் டீச்சர் வரலையே. நம்ம போய் அந்த கீர்த்தி பிள்ளைகிட்ட போய் பேசுவோம். கீர்த்தி, என் பேரு பிரபு. உன் பேர் என்னது? கிறுக்கு பயலே, கீர்த்தி உன் பேர் என்னதுன்னு கேட்க, அப்ப என் பேர் கீர்த்தின்னு உனக்கு தெரியாதாக்கும்? ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன். சரி சரி, இடத்த காலி பண்ணு. ஐ, பிரியாக்கா வந்திருக்காங்க. ஹலோ தம்பி, உன் பிளேஸ்ல போய் உட்காரு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிரியாக்கா, நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நீங்களும் 6ஆம் கிளாஸ் சேர்ந்துட்டீங்களா? காலேஜ்ல இருந்து விரட்டி விட்டாங்களா? ஏல, என்னை விரட்டியெல்லாம் உடலல. நீ போய் உன் பிளேஸ்ல உட்காரு, நான் சொல்றேன் எல்லாத்தையும். என்னல முழிச்சுக்கிட்டே நிக்க? போய் ஒரு இடத்துல உட்காரு. பிள்ளைங்களா, நல்லா கவனிங்க. நான் தான் உங்களுக்கு வந்திருக்கிற புது இங்கிலீஷ் டீச்சர். என்னது, புது இங்கிலீஷ் டீச்சரா? நீங்க இப்ப தானே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள எப்படி எங்களுக்கு டீச்சர் ஆக முடியும்? சும்மா விளையாடாதீங்க. நிஜமாவே நான் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர். நீங்க என்கிட்ட இது வரைக்கும் எப்படி விளையாண்டீங்களோ அதெல்லாம் இப்ப கிடையாது. ஒழுங்கா டீச்சர்னு கூப்பிடணும், அக்கா அக்கான்னு கூப்பிடக்கூடாது. படினா படிக்கணும், எழுதுனா எழுதணும். ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா தோலை உரிச்சிருவேன். சரி டீச்சர், நாங்க ஒழுங்கா படிக்கோம். That's good. எல்லாரும் எந்திரிச்சு உங்க பேரெல்லாம் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. டீச்சர், என் பேரு ஜெனிஃபர். என் பேரு பிங்கி. நான் மணி டீச்சர். என் பேரு சிம்பு டீச்சர். டீச்சர், my name is கீர்த்தி. நான் இந்த ஸ்கூல்ல புதுசா சேர்ந்திருக்கேன். என்ன பிரியாக்கா, என் பேரு உங்களுக்கு தெரியாதா? நான் தான் மாலாக்கா மகன் பிரபு. Don't call me அக்கா, call me டீச்சர். Understand? ஓகே டீச்சர், மை நேம் பிரபு. சிவா இஸ் மை நேம். சரி, நான் இன்னைக்கு ஒரு போயம் எழுதி போடுறேன். எல்லாரும் நல்லா எழுதிக்கோங்க. நாளைக்கு அதை படிச்சுட்டு வரணும், சரியா? ஓகே டீச்சர். சரி, எல்லாரும் நோட் எடுங்க. எல்லாம் நம்பவே முடியல. பிரியாக்கா எப்படி இங்கிலீஷ் டீச்சர் ஆனாங்க? நல்லா சொல்லி கொடுப்பாங்கல்ல. ஆமா, நல்லா தெரியும் எனக்கு. அவங்க நம்மளுக்கு ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல. நல்ல அக்கா. நம்மள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு இந்த வருஷம் ஜாலி தான். இங்கிலீஷை பற்றி பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு. என்ன பேச்சு பின்னாடி? பேசிட்டே இருந்தீங்கன்னா வெளியே அனுப்பி முட்டி போட வச்சிருவேன். பிரியா பிரியா ஓ பிரியா, ஓ பிரியா பிரியா என் பிரியா. யார் அது பின்னாடி பாட்டு பாடுனது? எந்திரிச்சு நில்லு. டீச்சர் டீச்சர், பிரபு தான் பாட்டு பாடுனா. திருட்டு பயிலுக போட்டு கொடுத்துட்டானுங்களே. பிரபு, வெளியே போய் முட்டி போடு. டீச்சர், நான் ஒன்றும் பண்ணலையே. டீச்சரை பார்த்து கிண்டல் அடிச்சு பாடுறது தப்பு இல்லையா? போய் வெளியே போய் முட்டி போடு, அப்பதான் உனக்கெல்லாம் தெரியும். டீச்சர் டீச்சர், ஒரு வாட்டி விட்டுருங்க டீச்சர், ப்ளீஸ் டீச்சர். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீ பிரின்சிபல் ரூமுக்கு அனுப்பி விட்டுருவேன். அப்புறம் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர வேண்டியிருக்கும். சாரி டீச்சர். உட்காந்து எழுது ஒழுங்கா. ஏல பாத்தீங்களா, கணக்கு டீச்சர் எப்படி இருக்காங்க பாருங்க. படத்துல வர்ற வில்லி மாதிரியே இருக்காங்க. வாய்ப்பாடு சொல்லுன்னு அடி பின்னி எடுக்கிறாங்களே நம்மள. ஆமால ஊதுபத்தி மண்டையா, பானுவை போட்டு இன்னைக்கு எப்படி அடிச்சாங்க பார்த்தல. 7ஆம் வாய்ப்பாடு சொல்லு சொல்லுன்னு என்னைய கூப்பிட்டு சொல்லும் போது எனக்கு எப்படி ஆயிட்டு தெரியுமா? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். அப்புறம் நல்ல வேலை 5ஆவது வாய்ப்பாடு தான் கேட்டாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துக்கு அது நல்லா தெரியுங்கிறதுனால சொல்லிட்டேன். நாளைக்கு 8ஆம் வாய்ப்பாடு படிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. எப்படியாவது ராத்திரி பூரா உட்காந்து படிச்சுட்டு வந்து நாளைக்கு நல்ல பேர் வாங்கிடணும்.
நீ 8ஆம் வாய்ப்பாடு மட்டும்தான் படிக்கணுமா? அப்போ நாங்கள் மற்ற எல்லா வாய்ப்பாடையுமா படிக்கணும்? ஒரே நாளில் எப்படி எல்லா வாய்ப்பாடையும் படிச்சுட்டு வர முடியும்? அவ்வளோதான், நாளைக்கு எங்கள் கதை முடிஞ்சது. ஏல வாழைப்பழ மண்டையா, உனக்கு வாய்ப்பாடு தெரியாதா? அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க நீ மட்டும் டீச்சர் கேட்கும் போது எல்லா வாய்ப்பாடையும் சரியா சொல்லிட்டு எங்களெல்லாம் அடி வாங்க வச்சிருவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப அடி வாங்கினா எல்லாரும் சேர்ந்து வாங்கலாம். ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏப்ல மஞ்சு, உனக்கு தான் 8ஆம் வாய்ப்பாடு மட்டும்தானே டீ படிக்க சொல்லியிருக்காங்க. நீ அதை மட்டும் படிச்சா போதும்ல டீ. நாங்க தானே எல்லாத்தையும் படிச்சுட்டு வரணும். ஆமால, எல்லாரும் எல்லா வாய்ப்பாடையும் படிச்சுட்டு வந்துருங்க. ராத்திரி பூரா தூங்கலைனாலும் பரவாயில்ல, நாளைக்கு வந்து அடி வாங்க முடியாது. நான் 8ஆம் வாய்ப்பாடை முட்டி முட்டி படிச்சுட்டு வந்துடுறேன். எப்படியாவது சொல்லிடுவோம் நாளைக்கு. கணக்கு டீச்சர்ட்ட நாளைக்கு யாரும் அடி வாங்க கூடாது. என்ன நடந்தாலும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். என்ன ஆட்டும் ஆட்டும், எல்லாரும் ஒற்றுமையா அடி வாங்க வேண்டாம். நாளைக்கு எல்லாரும் படிச்சுட்டு வந்து தப்பிச்சிருவோம். சரியா? இப்ப எல்லாரும் சாப்பிடுவோமா? பானு, என்ன நீங்க 2 பேரும் வெறும் வெள்ளச்சோறு கொண்டு வந்திருக்கீங்க? குழம்பு ஒண்ணும் இல்லையா? வீட்டுல குழம்பு வைக்கல மஞ்சு. அம்மா காலையிலே அப்பா கூட வேலைக்கு போயிட்டாங்க. நாங்க வெறுஞ்சோரே சாப்பிட்டுக்கிடுவோம். ஏட்டி, வெறுஞ்சோரை சாப்பிட்டா விற்கும். அதெல்லாம் சாப்பிட முடியாது. எப்படி சாப்பிடுவ? அதெல்லாம் பழகி போயிட்டு நாங்க எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம். வேண்டாம் வேண்டாம், நீ வெறுஞ்சோரெல்லாம் சாப்பிட வேண்டாம். ஏல, யாராட்டு குழம்பு கொண்டு வந்திருக்கீங்களா தனியா? எங்கள் வீட்டில் வெறும் ரசம் தானே வச்சாங்க. ரசத்தை சோறில் ஊற்றி கிண்டி கொடுத்து விட்டாங்க. ஏல ஊதுபத்தி மண்டையா, நீ என்ன கொண்டு வந்திருக்க? எங்க அம்மா ஊருக்கு போயிருக்காவோ, அதனால எங்க அப்பா கடையில இருந்து தயிர் சோறு பார்சல் வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? யாரும் தனியா குழம்பு கொண்டு வரலையோ? சரி, ஒண்ணு பண்ணுவோமா? நம்ம எல்லா சோறையும் சேர்த்து ஒண்ணா போட்டு கிண்டிடுவோம். அது எப்படி இருந்தாலும் சரி, எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருவோம். சரி, இந்தா மஞ்சு, என் தயிர் சோறையும் தாரேன், போட்டு கிண்டிக்கோங்க. நான் லெமன் சோறு கொண்டு வந்திருக்கேன். இவன் ரசம், நீ தயிர். எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கிண்டிட்டோம்னா நல்லா இருக்கும். நீ அந்த இலைய கொடு, அதான் பெருசா இருக்கு. அதுல போட்டு கிண்டிடுவோம். கொடு. இந்தா மஞ்சு. நல்லா கிண்டிட்டல. எல்லாரும் பக்கத்துல வாங்க, சேர்ந்து சாப்பிடுவோம். மஞ்சு, எங்களுக்காண்டி நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கீங்க? நாங்க வெள்ளச்சோறே சாப்பிட்டுருப்போம்ல. நீங்களாவது ஒழுங்கா சாப்பிட்டுருக்கலாம்ல. எதுக்கு இந்த வேலை? என்னது, நீ வெள்ளச்சோறு சாப்பிடணும், நாங்க நல்லா உன்னைய பார்க்க வச்சு நல்ல சோறு சாப்பிடுவோம் நினைச்சியோ? அப்படிலாம் பண்ண மாட்டோம். நான் உன் ஃப்ரெண்டு, உன்னைய எப்படி கஷ்டப்பட விடுவேன்? நாளையில இருந்து எங்க அம்மாட்ட சொல்லி குழம்பு ஏதாட்டும் வச்சு கொண்டு வந்துடுறேன். சரியா? நீ வெள்ளச்சோறு கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஷேர் பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கிடலாம். சாப்பிட்றதுக்கெல்லாம் நீ கஷ்டப்படாத, நான் இருக்கேன்ல. நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். நீ என் ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் நல்லா கொடுத்து வச்சிருக்கணும் மாட்டி. நானும் தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல தெரியாம உன் கூட சண்டை போட்டுட்டேன். இப்ப நம்ம 2 பேரும் ஒற்றுமையா இருப்போம். என்ன? ஆட்டும் ஆட்டும். இந்த சாப்பாடு கூட சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பெல் அடிச்சுட்டு வாங்க கிளாஸுக்கு போவோம். ஏமட்டி, நேத்து என்ன நடந்துச்சு? மாலை பால் கேனை தூக்கிட்டு ஓடிட்டாலாம்ல. நான் போகும்போது அங்கன தானே நின்றுக்கிட்டு இருந்தா. ஆமா பாட்டி, நீங்க போகும்போது இருந்தால, அதுக்கப்புறம் தான் ஆளை காணும். திடீர்னு பார்த்தா பால் கேனை தூக்கிட்டு ஓடுறான்னு தாத்தா கத்துனாரு. போய் பார்த்தா அவ ஓடிட்டா. பிடிக்க முடியல. மாலா இப்படி பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே. எதிர்பார்க்கலையா? நேத்து பூரா அவங்களுக்கு சப்போர்ட் அடிச்சுட்டு அவங்க கூடயே அலைஞ்சிக்க. என்னைய கூட இடத்தெல்லாம் பார்த்துக்கிட மாட்டேன்னு என் கூடயும் சண்டை பிடிச்சிக்கல. என்ன, உங்களுக்கும் பங்கு வந்துட்டோ? உங்களுக்கு என்ன தெரியாமையா இருந்திருக்கும்? ஏட்டி, அப்படிலாம் சொல்லாதட்டி. எங்களுக்கெல்லாம் பங்குலாம் கிடையாது. நேத்து வரிசையில நிக்கத்தான் அவன் எங்களை கூட்டிட்டு போன இடத்துலயே சண்டையாயிட்டு. உன் கூட வந்தா விளங்குமா? எந்த வேலையும் விளங்காதுன்னு அவ கூட சண்டை பிடிச்சிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் பாட்டி பாவம்லட்டி. இந்த வயசுலயும் பாவம். மாடு வாங்கிட்டு வந்து பால் கறந்து வித்து வாழ்க்கையை நடத்தலான்னு பார்க்காத. அவங்கள போய் கஷ்டப்படுத்தலாமா? நீங்க என்ன கதை சொன்னாலும் நான் மன்னிக்க மாட்டேம்மா. நேத்து மாலாக்கா கூட சேர்ந்துக்கிட்டு என் கூடயே நீங்க சண்டை பிடிச்சிக்கல. நேத்து ஏதோ தெரியாம பேசிட்டோம், மனசுல வச்சுக்கிடாதம்மா. ஏக்கா, எல்லாரும் நாளைக்கு காலையில வந்துருங்க. என்ன ஏ தம்பி, என்ன திடீர்னு வந்து வாங்கன்னு கூப்பிடுற? எங்க வரணும்?
ஏல ஆரஞ்சு மண்டையா, என்ன சொல்லவே இல்லை? உனக்கு பொண்ணு பார்க்கவா போகிறோம்? பொண்ணு எந்த ஊரு? பொண்ணு பார்த்துட்டாலும் சும்மா கடுப்புகளை கிளப்பாதீங்கம்மா. நம்மளுக்கு எவன்மா பொண்ணு தருவான்? என்னல சலிச்சுக்கிட்டு பேசுற? என்ன பொண்ணா கிடைக்காது? ஊர் உலகத்துல எவ்வளோ பொண்ணு இருக்கு? ஊர் உலகத்துல நிறைய பொண்ணு இருக்குமா, எனக்கு கொடுப்பாங்களா? அதான் கேள்வி. நீ இந்த மண்டையில கலரை மாத்துற வரைக்கும் உனக்கு எந்த பையலும் பொண்ணு கொடுக்க மாட்டான். அப்படின்னா இந்த ஜென்மத்தில் இவனுக்கு கல்யாணமே நடக்காதே. எக்கா, ஏன் கதையெல்லாம் விடுங்க. தலைவர் கூப்பிட்டாரு, பஞ்சாயத்து. மாலாக்கா மேல பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க. நாளைக்கு காலையில எல்லாரும் வந்துருங்க, சரியா? நல்ல வேலை, தலைவர் இப்போவாது உடனே ஒரு முடிவு எடுத்தாரே. ஒரு வாரத்துக்கு 6 போட்டு தான் பண்ணுவார் எப்போவும். இன்னைக்காவது பரவாயில்ல, உடனே முடிவு எடுத்துட்டாரு. நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வருவல்ல அந்த மாலா பைத்தியக்காரி, அவ முடிய பூரா ஆஞ்சிட்டு விட்டுறேன். அன்னைக்கு கோழியை திருடும் போதே அவ கைய கால உடைச்சு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டிருக்கணும். போடாம விட்டதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அவ இன்னைக்கு இந்த வரத்துக்கு வாரா. நான் கஷ்டப்பட்டு பாலை கறந்து விக்கலான்னு பார்த்தா பால் கனையும் முட்டையும் தூக்கிட்டு ஓடிட்டா. வரட்டும், நாளைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கொடுத்துட்றேன் அவளுக்கு. பாட்டி கோவப்படாதீங்க பாட்டி, நாளைக்கு வரட்டும். அவட்ட என்ன ஏதுன்னு பேசுவோம். அதான் தலைவர் இருக்காருல்ல, அவர் ஒரு நல்ல முடிவை சொல்லுவாரு. நான் இருக்கும்போது தலைவர் எதுக்கு? நான் ஒருத்தி போதாதா அவளுக்கு? நாளைக்கு என்ன நடக்கணும் மட்டும் பாருங்க. அவளை சும்மா விட மாட்டேன். சரி தம்பி, நாங்கள் வாரோம், நீ கிளம்பு. சரி லட்சுமி அக்கா, ஏதாட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க. என்ன, எனக்கு தான் பொண்ணே கிடைக்க மாட்டேங்க பார்த்துக்கோங்க. ஏதாட்டும் ஒன்று பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்க. சரி தம்பி, யாராட்டும் தெரிஞ்ச பொண்ணு இருந்தா சொல்றேன். ஆட்டும்க்கா, போயிட்டு வரேன். நல்ல பையதாங்க்கா. ஆனால் என்ன, பஞ்சாயத்து தலைவர் கூட சேர்ந்து வெட்டியே சுற்றிக்கிட்டு இருக்கான்ல, அதனால தான் ஒரு பையலும் பொண்ணு கொடுக்க மாட்டேக்கானுங்க. சரி, ஏதாட்டும் உங்கள் சொந்தக்கார பொண்ணு யாராவது இருந்தால் பார்த்து முடிச்சு விடுங்க. பாப்போம் டி பாப்போம், யார் யாருக்கு தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அதான் நடக்கும். சொல்லி வைப்போம், நல்ல பொண்ணா வரும்போது கட்டி வச்சிருவோம். நம்ம பையன் தானே, நம்ம செய்யாம வேற யார் செய்ய போறா அவனுக்கு? பாத்தியா டி ராதா, மாலா கூட நம்ம ஒரு நாள் சேர்ந்து போனதுக்கே அவ எந்த நிலைமைக்கு நம்மளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டான்னு பாரு. நம்மள எல்லாரும் என்ன பேச்சு பேசுறாங்க. இனிமேல் அவ கூட சேரவே கூடாது. ஆமாட்டி, வரிசையில நிக்க கூட்டிட்டு போயே நம்மள இந்த பாடுபடுத்துறாளே, இவ கூட சேர்ந்தா நம்மள என்ன பாடுபடுத்துவா? இவளை கலத்தி விட்டுறணும். அப்பா பேச்சை கேட்டுட்டு ஸ்கூலுக்கு போனது பெரிய தப்பா போச்சு. இந்த பிள்ளைங்கள நம்மளால சமாளிக்கவே முடியல. எம்மா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினுசா இருக்கு. இதுங்க பேச்செல்லாம் என்ன பேச்சு பேசுதுங்க. இந்த காலத்து டீச்சருங்கெல்லாம் பாவம் தான், எப்படிதான் பிள்ளைங்கள வச்சு சமாளிக்காங்களோ தெரியல. நான் நல்லா படிச்சுட்டு ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்து ஏசி ரூமில் நல்ல வேலை செய்யலான்னு பார்த்தேன். இப்படி கடந்து அப்பா கத்த விட்டுட்டாரு. சீக்கிரமாக ஒரு டீச்சரை பிடிச்சி போடணும். இப்படியே போனால் என் நிலைமை ரொம்ப மோசமாயிரும். நம்ம தான் ஏதாவது டீச்சரை தேடணும் போல. அடக்கடவுளே, இந்த மொட்டையும் ஏன் இங்கே வாரான்? இவன் நம்மளை பார்த்தானா பேசாமல் போக மாட்டானே. ஐ பிரியா, சரி போய் பேசுவோம். பார்த்துட்டு எப்படி பார்க்காத மாதிரி போக முடியும்? நம்ம ஆளு வேற. சரி போய் பேசிட்டு வருவோம். ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கார்த்தி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ என்ன வெளியவா போயிட்டு வர? வெளியெல்லாம் போகல, எங்க ஊர் ஸ்கூல்ல டீச்சரா டெம்பரவரியா ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால தான் போயிட்டு வரேன். ஓ அப்படியா, டீச்சரா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி. சரி, நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன் கார்த்தி. அப்படியா, நான் வேணா வீடு வரைக்கும் துணைக்கு வரட்டா? கார்த்தி, இது எங்க ஊரு. நீ அங்கிருந்து இங்க வந்து எனக்கு துணைக்கு வர போறியா? இல்ல, சும்மா பேசிட்டே போலான்னு தான். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் தனியாவே போய்க்கிறேன். அப்படியா, சரி பார்த்து போ பிரியா, நான் கிளம்புறேன். என்ன? பாய் கார்த்தி. பாய் பிரியா. ஓஹோ, இப்படி ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கா? இதை நம்ம சும்மா விடக்கூடாதே. இதை ஊதி ஊதி பெருசாக்கணுமே, அப்பந்தானே எனக்கு தூக்கம் வரும். முதல்ல இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம்? ஊருக்குள்ள சொல்லுவோமா, தலைவர்கிட்ட சொல்லுவோமா, இல்லை தலைவர் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவோமா? யார்கிட்ட சொன்னால் சரியா இருக்கும்? உட்காந்து யோசிப்போம். இந்த ஒரு விஷயம் போதுமே நம்மளுக்கு. தலைவரை ஒரு வழி பண்ணி விட்டுறலாமே. நம்ம போய் முதல்ல தலைவர் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவோம். அப்பந்தான் வேலை நம்மளுக்கு ஈஸியாக முடியும். இங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களாக்கும். உங்களை தான் ஊர் பூரம் தேடிக்கிட்டு அலையிறேன். என்ன எதுக்குள்ள தேடிக்கிட்டு அலையிற? எனக்கு என்னமோ கொடுக்க போறியா? திங்க ஏதாட்டும் வாங்கிட்டு வந்திருக்கியா?
ஏக்கா நான் எதுக்கு உங்களுக்கு திங்க வாங்கி தரணும்? பிறவு எதுக்குல என்னைய தேடிக்கிட்டு அலையிற? என்னைய தேடணும்னா ஒன்று திங்கிறதுக்கு ஏதாட்டும் வாங்கி தரணும், இல்லைன்னா யாராவது எனக்கு பணம் தரணும். சும்மா எதுக்கு தேடுற? நான் சும்மா ஒன்றும் உங்களை தேடல. உங்க மேல பஞ்சாயத்து வச்சிருக்காங்க. நாளைக்கு காலையில பஞ்சாயத்துக்கு வந்து சேருங்க. என் மேல பஞ்சாயத்தா? என் மேல கேஸ் கொடுக்கறதுக்கு எவளுக்கு இந்த ஊர்ல தைரியம் இருக்கு? ஏக்கா நீங்க நேத்து பாட்டி வீட்டு பால் கேன களவான்ட்டு ஓடுனீங்கல்ல, அதுக்கு தான் பஞ்சாயத்து. வந்துருங்க, கூப்பிட்டு விட்டுருக்காங்க. சொல்லிட்டல, கிளம்பு கிளம்பு. நான்லாம் 1000 பஞ்சாயத்தை பார்த்தவ, இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு. வந்து சேர்றேன் போ. இந்த காது கேட்காத மென்டல் கிளவி நம்மளை சும்மா விடாது போல. கோழியை திருடி திங்கும் போது சும்மா விட்டுட்டு சரி பால் தானே குடிச்சிட்டு போட்டோன்னு விட வேண்டியதானே. அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வேற. இந்த கிளவி எப்படி சமாளிக்க? நாளைக்கு கேள்வியா கேட்பாங்களே நம்மளை நிற்க வச்சு. எல்லாத்துக்கும் தயாராக போகணும். என்ன பண்ணலாம்? சரி ஏதாட்டும் ஒரு முடிவு பண்ணுவோம். நாளைக்கு தானே பஞ்சாயத்து. இன்னைக்கு போய் தலைவர் பொண்டாட்டியே பார்த்து அவ விஷயத்த போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்பந்தான் நைட்டு நம்மளுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே, மனச மயக்கும் மந்திரமே. ராணியக்கா ராணியக்கா, உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் ராணியக்கா. உங்க மவளை பத்தி போட்டு கொடுக்க போறேன். விக்கி, நம்ம வர்றோன்னு அண்ணனுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அனு, அதான் அன்னைக்கே சொல்லிட்டோம்ல, அதான் இப்போ சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லாமல் வரேன். வர்றோன்னு தெரியும் அவங்களுக்கு, நம்ம இன்னைக்கு வரோன்னு தெரியாதுல்ல. சர்ப்ரைஸாக போய் நிற்போம், என்ன செய்கிறாங்கன்னு பாரேன். நீங்களும் உங்கள் சர்ப்ரைஸும். மம்மி, அத்தைக்கும் மாமாக்கும் அப்படியே மணிக்கும் ஒரே சர்ப்ரைஸ் கொடுத்தா ஜாலியா இருக்கும்ல மம்மி. நீயும் உங்கள் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டியா? மம்மி, நான் இனிமேல் இங்கே தான் ஸ்கூலுக்கு போகணுமா? ஆமாம் ஸ்வேதா, நீ இனிமேல் இங்கே தான் படிக்க போகிற. ஜாலியா இருக்கும் மம்மி. இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் மணி கூட ஸ்கூலுக்கு போவேன். சரி, ஆனால் நீ ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாது, குட் கேர்ளாக இருக்கணும். ஓகேவா? ஓகே மம்மி, நான் குட் கேர்ளாக இருப்பேன். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், சர்ப்ரைஸுக்கு ரெடியாக இருங்க. என்னத்த சர்ப்ரைஸோ? பார்க்கறதுக்கே புதுசா இருக்கே. இந்த கோழி கொண்டக்காரி இப்படி வந்தோடனே புக் எடுத்து படிக்க மாட்டாளே. இன்னைக்கு பூரா ஒரே ஜாலியா இருக்கா. வந்தோடனே இவ்வளோ நேரம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. இவ்வளோ ஏதாட்டும் ஒன்று பண்ணணுமே. நல்ல வேலை, எனக்கு இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க்கும் கொடுக்கல. டீச்சர் வந்துட்டு அப்படியே இன்னைக்கு கதை பேசிட்டு போயிட்டாங்க. ஜாலியா இருக்கு. இவ ஏன் இப்படி படிச்சுட்டு கிடக்கா? ஓரேட்ட 8 ஈரெட்ட 16 மூவேட்ட 24 ஓரேட்ட 8 ஈரெட்ட 16 மூவேட்ட 24. கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம், அப்பதான் சீக்கிரம் படிக்க முடியும். ஏன் உச்சி குடுமி, படிச்சு படிச்சு புக்கெல்லாம் தேஞ்சிட போகுது. என்ன ஓவர் சீனா இருக்கு? உன்கிட்ட பேசலாம் எனக்கு நேரம் இல்லம்மா. நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நீ பேசாம உன் வேலையை பாரு. அம்மா மேகி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நான் போய் திங்க போறேன். மேகியா செய்றாங்க? நல்லா இருக்குமே. எனக்கு வேற ரொம்ப பிடிக்குமே. இவ நம்ம போலன்னா இவ அவளத்தையும் தின்றுவாளே. சரி சரி, தின்னுட்டு போட்டும். கணக்கு டீச்சர்ட்ட அடி வாங்க முடியாது. எம்மா, என்ன அடி அடிப்பாக. இந்நேரத்துக்கு மேகி ரெடியா இருக்கும். நான் போய் திங்க போறேன். உனக்கு வேணும்னா போய் திங்க வேண்டியதானே. எதுக்கு இங்க உட்காந்து என்னை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? இல்ல, மேகி வாசம் அப்படியே காத்துல வருதா. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குடி. இன்னைக்கு என்ன இவளுக்கு பேதி எடுக்கு? இந்த 8ஆம் வாய்ப்பாடை எப்படியாவது படிச்சு முடிச்சிடலான்னு பார்த்தா இவளுக்கு ஒரே எடுப்பா எடுக்கே. 3 8 24 4 8 32 5 8 40 6 8 43 44 45 46 47 48 7 8 56. அப்போ உனக்கு மேகி வேண்டாமா? ஏற்கனவே மேகி ரெடி ஆயிட்டு. சரி, நான் போய் சாப்பிட்டு வரேன். எம்மா, இவ என்னைய படிக்க விட மாட்டேக்காமா. ஏம்மா, இவ படிக்கல, சும்மா தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கா. எதுக்கு போய் சொல்ற? நான் படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஏட்டி சண்டையா போட்டு கிடக்கீங்க. இந்த தோசை கரண்டி தூக்கிட்டு வாரேன்.
உங்க கணக்கு டீச்சர் ரொம்ப அடிப்பாங்களோ? உளுந்து உளுந்து படிக்க இன்னைக்கு அடி வாங்கினியோ? அதான் இங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டியோ? அம்மாட்ட சொல்லட்டா? நான்லாம் ஒன்றும் அடி வாங்கல. இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். நான் படிச்சே தீருவேன். ஏட்டி 2 பேரும் வாங்க, மேகி செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க. பாத்தியா, மேகி ரெடி ஆயிட்டு. அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன்ப்பா. உனக்கு வேணா எந்திரிச்சு வா, இல்லைன்னா நான் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். சரி, போய் நம்ம கிண்ணத்துல போட்டு எடுத்துட்டு வந்து இங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம். ஏன் அடுப்பங்கரையில் உட்காந்து திங்க வேண்டியதானே? இங்க எதுக்கு கொண்டு வந்து திங்க போற? இங்க வந்தாதானே டீ நல்லா படுத்துக்கிட்டே திங்க முடியும். நல்ல பெட்டில் வச்சு படுத்துக்கிட்டே திங்கலாம்ல. இங்கேயே கொண்டு வந்து திங்க என்ன? அப்படியா? அப்ப எனக்கும் ஒரு கிண்ணத்துல போட்டு ஸ்பூன் போட்டு கொண்டு வரியா? நான் இங்கேயே உட்காந்து படிச்சுக்கிட்டே திங்க. நான் எதுக்கு உனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்? உனக்கு வேணா நீ போய் தின்னு. நான் அம்மாட்டையே கேட்டுக்கிடுறேன். நீ ஒண்ணு எனக்கு கொண்டு வந்து தர வேண்டாம். எம்மா, எனக்கு ஒரு கிண்ணத்துல போட்டு கொண்டு வாயேன். நான் படிச்சிட்டு இருக்கேன். ஏட்டி, நான் வேலையா இருக்கேன், வந்து நீ எடுத்துட்டு போ. மேகி, நான் வந்துட்டேன். நீ போய் நல்லா கொட்டிக்கோ. அம்மா எனக்கு கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க. நான் வந்து தின்னுக்கிடுறேன். எடுத்து வைக்க விட்டா தானே. இப்ப நான் போய் அம்மா கிட்ட போய் ஆடுற ஆட்டத்தை பாரு. ஏங்க, இன்னும் கடைக்கு கிளம்பலையா? போகணுமா? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமேன்னு உட்காந்தேன். ஆட்டம் ஆட்டம். ஆண்டி, அங்கிள், நாங்க வந்துட்டோம். வாங்க வாங்க வாங்க, ஆச்சரியமா இருக்கே, திடீர்னு வந்திருக்கீங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க அனுமா, ஸ்வேதாமா, வாங்க வாங்க வாங்க. ஸ்வேதா தங்கம், அத்தேட்ட வாம்மா. ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தங்கம், நீ நல்லா இருக்கியா? ஓ எஸ், நான் சூப்பரா இருக்கேன் ஆண்டி. என்ன மாப்பிள்ள, திடீர்னு வந்துட்டீங்க? வாரேன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்போம்ல. நல்லா கேளுங்கண்ணே, நானும் சொன்னேன், எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். இவர் தான் கேட்கவே இல்லை. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாராம். அப்படியா? சரி சரி, சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களாக்கும் மாப்பிள்ள? ஆமாம் மச்சான், உங்களுக்கு திடீர்னு வந்து நின்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். சரி, மணி எங்க? மணி ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு பையங்க கூட விளையாட போறேன்னு போயிருக்கான். அப்படியா நீ? சரி சரி. ஸ்வேதாம்மா, மாமா கிட்ட இருக்கியா? அத்தை போய் எல்லாருக்கும் காபி போட்டு கொண்டு வரேன். ஓகே ஆண்டி. அண்ணே, வீடு ஏதாட்டு பார்த்து வச்சிங்களா? நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு தெரியாதுமா. நான் வீடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மச்சான், வீடு பார்க்க வேண்டாம் மச்சான். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இங்க ஒரு வீடு விலைக்கு வருதாம், அதை வாங்கிடுவோம். அப்படியா மாப்பிள்ள? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. வீடு வாங்கிட்டா நல்லதுதான், சொந்த வீட்டுல இருந்துக்கிடலாம்ல. ஆமாண்ணே, எல்லாம் முடிச்சு பால் காய்க்க இன்னும் எப்படியும் ஒரு 10 நாள் ஆகும்ண்ணே. அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். என்னம்மா இது? இது உன் வீடு, இங்க நீ எத்தனை நாள்னாலும் இருக்கலாமா? அதுக்கெல்லாம் கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயையோ, கணக்கெல்லாம் சொல்லலைண்ணே, இன்னும் எப்படியும் 10 நாள் ஆயிரும்னு சொன்னேன். சரிம்மா, அதெல்லாம் விடுங்க. ஸ்வேதாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, அதுக்கு ஏதாட்டும் பண்ணணும்ல. ஆமாம் மச்சான், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அங்கே அமெரிக்காவில் வேற மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும், இங்கே வேற மாதிரி இருக்கும். எந்த ஸ்கூல் செட் ஆகும்னு தெரியல. பக்கத்து ஊரில் நிறைய கான்வென்ட்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே தான் ஏதாவது பார்த்து சேர்த்து விடணும். ஆட்டோ மாப்பிள்ள, அந்த வேலையை முதல்ல முடிச்சிருங்க. பிள்ளை படிப்பு முக்கியம்ல. அண்ணே, நாளைக்கு போய் பார்க்கலாம். நாளைக்கு தான் திங்கக்கிழமை, இன்னைக்கு ஸ்கூலெல்லாம் இருக்காதுல்ல. நாளைக்கு போய் விக்கி பார்த்துட்டு வருவாரு. சரிம்மா. நான் போய் அன்னைக்கு ஏதாட்டும் ஹெல்ப் பண்ணுறேன். செஞ்சு முடிச்சு கிண்ணத்துல எடுத்து வச்சாச்சு. இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு பாத்திரத்தை பூரம் கழுவிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ஏட்டி, வந்து எடுத்துட்டு போங்க டீ. ஏம்மா, மேகி ரெடியா? ஆமா டீ, ரெடி ஆயிட்டு. இந்தா, 2 பேருக்கு 2 கிண்ணத்துல போட்டு வச்சிருக்கேன் பாரு, எடுத்துட்டு போ. எம்மா, 2 கிண்ணம் எதுக்குமா? ஒரு கிண்ணம் தான், எனக்கு மட்டும் தானே. ஏட்டி, என்ன உனக்கு மட்டும்? 2 பேருக்கு தான் செஞ்சு வச்சிருக்கேன், ஒழுங்கா 2 பேரும் தின்னுங்க. எம்மா, மஞ்சுக்கு மேகி பிடிக்காதாம்மா, உனக்கு தெரியாதா? நீ எதுக்கு அவளுக்கு செஞ்ச? அவ பிடிக்காதுன்னு என்னைய போட்டு திட்டிட்டு கிடக்கா. அம்மா எதுக்கு எனக்கு செஞ்சாவன்னு.
நீ சாப்பிடுமா, இல்லைன்னா என்கிட்ட கொடுத்துரு, நான் சாப்பிட்றேன். அப்படியாட்டி? அவளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாலோ? கொஞ்சம் திங்க சொல்லேன். வேண்டாம்மா, திட்டுவா. அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுறேன். ஏன் அவளை தொல்லை பண்ற? அவ எனக்கு மேகியை பார்த்தாலே பிடிக்காது, வாந்தி வருதுன்னு சொல்றாமா. அப்படியாட்டி? அப்பனா வேண்டாம். அப்புறம் தின்னுட்டு ஒன்று கிடக்கா ஒன்று ஆயிரப்போகுது. சரி, ரெண்டையும் நீயே தின்றியா? சரிம்மா, நானே திங்கேன். இன்னைக்குன்னு பார்த்து முட்டை காளான்லாம் போட்டு நல்லா செஞ்சனே. ஐ, முட்டை காளான்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கு அவ்வளோத்தையும் நம்மளே தின்ற வேண்டியதான். அந்த கோழி கொண்டைக்காரிக்கு கொஞ்சம் கூட கொடுக்கக்கூடாது. சரிம்மா, ரெண்டையும் நானே எடுத்துக்கிடுறேன். போய் ஹாலில் போய் உட்காந்து சாப்பிட்றேன். ஆட்டும் டீ, போய் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடு. நான் இந்த பாத்திரத்தை கழுவி முடிச்சிட்டு வரேன். ஒரு வழியா இந்த 8ஆம் வாய்ப்பாட முட்டி முட்டி படிச்சு முடிச்சாச்சு. நாளைக்கு போய் டீச்சர் கிட்ட அடி வாங்க வேண்டாம், ஜாலியா இருக்கலாம். கேட்டாங்கன்னா கடகடன்னு சொல்லிடலாம். ஏம்மா, அந்த கணக்கு டீச்சரை நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கு. எப்படி அடிக்காங்க? நம்ம அடி வாங்காம தப்பிச்சிடணும், இல்லைன்னா கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடியே அசிங்கமா போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வேண்டியதுதான். அதான் படிச்சு முடிச்சாச்சுல, புக்கை எடுத்து வச்சுட்டு அம்மா செஞ்ச நூடுல்ஸை சாப்பிட போகணும். நூடுல்ஸை நினைச்சாலே அப்படியே முகம் பிரகாசமாயிருது. போய் நான் சாப்பிட போறேன். கிண்ணத்துல நூடுல்ஸை போட்டு அப்படியே ஃபோர்க்கு ஸ்பூனை வச்சு அப்படியே எடுத்து வாயில போட்டு அதை உறிஞ்சி சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். மேகி, இரு, நான் வந்துட்டேன். இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அதை நினைச்சு தான் மனம் உலகம் முழுவதும் பறக்குது. ஆஹா ஆஹா, நூடுல்ஸ் நல்லா இருக்கு. காளானும் முட்டையும் போட்டு அம்மா செஞ்ச அற்புதமான நூடுல்ஸ். கோழி கொண்டைக்காரிக்கு கொடுத்து வைக்காத நூடுல்ஸ், ரேகாக்கு மட்டுமே சொந்தமானது. சே, அதுக்குள்ள ஒரு கிண்ணம் காலி ஆயிட்டே. அம்மா இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம்ல, கொஞ்சோண்டு செஞ்சு வச்சிருக்காங்க. ரேகாம்மா, மேகி எப்படி இருக்கு? ஏம்மா, செம்ம டேஸ்ட்டுமா. உன் சமையலை யாரும் அடிச்சுக்கவே முடியாதும்மா. அப்படியாட்டி? நல்லா இருக்கா? சரி சரி, தின்னு. சூப்பராக இருந்துச்சுமா. இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம்ல, காணவே இல்லைம்மா. அப்படியாட்டி? காணலையோ? மேகி கொஞ்சம் தான் இருந்துச்சு பார்த்துக்கோ. அடுத்த வாட்டி செய்யும் போது நிறைய செஞ்சு தரேன்னு. ஏம்மா, ஏன் மேகி எங்க வச்சிருக்க? ரொம்ப பசிக்கு, சீக்கிரம் கொடு. என்னது, ஓ மேகியா? நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டல்ல, இப்போ எதுக்கு வந்து கேட்க? ஏம்மா, நான் எப்ப வேண்டான்னு சொன்னேன்? நீ தான் ரேகாட்ட சொல்லியிருக்கல்ல, மேகி பிடிக்காதுன்னு சொல்லியிருக்க, அவளை வேற திட்டியிருக்க. ஏம்மா, நான் எங்க திட்டுனேன் அவளை? நானும் ஒன்றும் திட்டல. எனக்கு மேகினா உயிருமா. உன்னை கிண்ணத்துல போட்டு கொண்டு வான்னு கத்துனேன்ல, நீ கொண்டு வரவே இல்லை. அதான் சீக்கிரம் படிச்சு முடிச்சிட்டு வந்தேன். என்ன செஞ்ச என் மேகிய? ஏட்டி, எனக்கு கேட்கவே இல்லை. உனக்கு பிடிக்காதுன்னு இவ தான் சொன்னா, அதனால என்ன செஞ்சம்மா? நாய்க்கு போட்டுட்டியா? இல்லட்டி, இவ தின்னுட்டா. பாத்தீங்களா, 2 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையில சதி பண்ணிட்டீங்க. எனக்கு கொடுக்காம மேகியை காலி பண்ணிட்டீங்க. நான் இந்த வீட்டுல தெண்டத்துக்கு தானே இருக்கேன், எனக்கு யாரும் இல்ல. என்னையெல்லாம் யாருக்கும் இந்த வீட்டுல பிடிக்காது. மஞ்சுமா, கோவப்படாதம்மா. இவ சொன்னதை கேட்டுட்டு உனக்கு பிடிக்காதுன்னு அம்மா நினைச்சிட்டேன். ரேகா, எதுக்கு போய் சொன்னேன்? பயமா இருக்கே, அம்மா திட்டுவாங்களோ? எம்மா, அவதாம்மா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா. நான் எப்போ உங்ககிட்ட மேகி பிடிக்காதுன்னு சொன்னேன்? நேத்து ராத்திரி கனவுல சொன்னேன். பாத்தியாம்மா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ பேச்ச கேட்டுட்டு ஆடி இருக்க. பெத்த பிள்ளைக்கு கொஞ்சோண்டு மேகி கொடுக்காம நாய்க்கு போட்டிருக்க. நீ எல்லாம் ஒரு தாயா? நாய்க்கு போடல மஞ்சு, நான் தான் தின்னேன். நீ தின்னாலும் நாய் தின்னாலும் ஒண்ணுதான். அப்பா வரட்டும் பாரு, உங்க 2 பேரையும் சொல்லி கொடுத்து என்ன பண்றேன்னு பாருங்க. எப்படியோ போய் தொலைங்கட்டி. நான் தான் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நல்லா சிக்கிக்கிட்டேன். நான்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டியவா தெரியுமா? அப்பா அப்பா அப்பா.
பிள்ளை அழுகுறாளே, இப்ப என்ன செய்ய? எல்லாம் இவளால வந்தது. ஏம்மா ஏம்மா அடிக்காதம்மா, விடுமா, வலிக்குமா. போய் சொல்லுவியா டீனுமே? போய் சொல்லுவியா? போய் சொல்லும் போதெல்லாம் இந்த அடி ஞாபகத்துல வரணும் உனக்கு. நானும் பொட்ட பிள்ளைங்களாச்சும் அடிக்க கூடாதுன்ட்டு ரொம்ப பொறுமையா இருந்தா இவளுக்கு நல்ல தலையில ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காளுங்க. போய் சொல்லி அவளை திங்க விடாம அவளத்தையும் நீயே தின்றுக்க. இனிமேல் இந்த வேலை வச்சுக்கிடாத. போய் இந்த முக்கு கடையில் போய் 2 மேகி வாங்கிட்டு வா, அவளுக்கு நான் செஞ்சு கொடுக்கேன். சரிம்மா போறேன், போய் காசு எடுத்துட்டு வா. இதெல்லாம் தேவையா சோளமுத்தா? இவளுக மட்டும் எப்படித்தான் இடுப்பை வளைச்சி வளைச்சி ஆடுறாளுகளோ தெரியலம்மா. நம்மளுக்கெல்லாம் இந்த ஆட்டம் சுட்டு போட்டாலும் வராது. லேசாக ஆடி பார்ப்போமா? இதே மாதிரி ஆடுறதுக்கு நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போம். அதான் வீட்டில் ஒருத்தரும் இல்லைல்ல. இப்போ ஆடுனா யாருக்கு தெரிய போகுது? நம்ம ஆடுவோம். முதல்ல அந்த நடிகையை மாதிரி கையை தூக்கிட்டு நிற்கணும். அதுக்கப்புறம்தான் இடுப்பை ஆட்டணும். டமக்குலோனே டமக்குலோனே டம்மக்குலோனே, ஒல்லி பெல்லி பெல்லி மல்லி பல்லி வாசமல்லி ஓமேனி வெங்கல வெள்ளி. அட கொடுமையே, ராணி அக்காவுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு போல. நான் இப்போ என்ன செய்வேன்? இவங்க இப்படி பைத்தியம் முடிச்சு ஆடிக்கிட்டு இருந்தா நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை யார்கிட்ட சொல்ல? இவகிட்ட சொன்னதானே சரியா இருக்கும். என்ன செய்யலாம்? சரி கூப்பிட்டு பார்ப்போம். ராணியக்கா, ராணியக்கா. டிவியை மறைக்காத டீ, ஒத்த ரோசா, தள்ளிப்போ. ஒல்லி பெல்லி ஜல்லி பல்லி மல்லி வாசமல்லி ஓமேனி வெங்கல வெள்ளி. போதும், நிறுத்துங்க ராணியக்கா. நல்லா ஆடிக்கிட்டு இருந்தேன், வந்து ஆட்டத்தை கெடுத்து விட்டா. என்ன டீ வேணும் உனக்கு? நீங்க இங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அங்க உங்க குடும்பம் மானம் சிரிப்பா சிரிச்சிட்டு கிடக்கு. என்ன டீ சிரிக்குது? என்ன விஷயம் சொல்லு. சரிக்கா சொல்றேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். சரி மேசை மேலே ஏறி நின்றுக்கிட்டு பேச முடியல, கீழே உட்காந்து பேசுவோமா? சரி சரி உட்காரு. இப்போ சொல்லு, என்ன விஷயம்? ஏக்கா, நீங்க தலைவர் பொண்டாட்டியே இருந்தாலும் அந்த திமிரு கருவம்லாம் கொஞ்சம் கூட இல்லைக்கா உங்களுக்கு. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. அதுக்கு என்ன டீ? சொல்ல வந்த விஷயத்த சுருக்கா சொல்லிட்டு கிளம்பு. அவசரப்படாதீங்கக்கா, ஒரு ஃப்ளோவில் சொல்லும்போது அப்படியே விட்டுருங்க. ம் சீக்கிரம். ஏக்கா, இந்த உங்க மவா இருக்கால பிரியா, அவ கொஞ்சம் சரியில்லை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கண்டிச்சு வைங்கக்கா. என்ன சரியில்லை? என்ன கண்டிக்கணும் அவளை? உங்கள் மவளை கொஞ்ச நாளாக நான் பார்த்துக்கிட்டு தான்க்கா இருக்கேன். தினமும் ஒரு மரத்துக்கடியில் நின்று ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்காக்கா. அது யாருன்னு தெரியல. அந்த பையன் கூட நின்று தினம் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் என்னன்னு விசாரிச்சு வைங்கக்கா. நம்ம குடும்பமானம் நம்மளுக்கு முக்கியமில்ல. என்ன டீ சொல்கிற? ஏன் மவ அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாட்டி, சும்மா என்னத்தையாவது வந்து உளறிட்டு கிடக்காத. ஏக்கா சும்மா சொல்லலக்கா, நான் எதுக்குக்கா உங்கள்கிட்ட வந்து சும்மா சொல்ல போகிறேன்? என் கண்ணால் பார்த்தேன்க்கா, நேற்று சாயந்தரம் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தாக்கா. அப்படியா டீ? அந்த பையன் யாருன்னு தெரியுமா? அது அந்த மொட்டையன் தானே, எனக்கு தான் நல்லா தெரியுமே, உங்கள் குடும்பத்துக்கும் தெரியுமே. அவனை தான் கட்டி வைக்கணும்னு தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி சொன்னோம்னா நீங்கள் கட்டி வச்சிருவீங்க. நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது, வேறு மாதிரி சொல்லணும். தெரியலக்கா, அந்த பையன் யாருன்னு தெரியல. வெளியூர்கார மாதிரி இருக்கு. பைக்கில் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கான். தினமும் பேசிட்டு போகிறான். இவளும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுகிறா. என்னன்னு தெரியல. சரி உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடணும்ல, அப்புறம் நாளை பின்ன ஏம்மா என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டக்கூடாதுல்ல. அதனால தான்க்கா சொல்கிறேன். சரியா, நான் கிளம்பட்டா? மூஞ்சி மாறுது. எப்படியும் அவ மேலே கோவப்படுவாங்க. இவளுகெல்லாம் சேர்ந்து தானே நம்மளை படாப்படுத்துகிறாளுக. இவளுக யாரையும் சும்மா விடக்கூடாது. ஒவ்வொருத்தியா பிளான் பண்ணி தூக்கணும். முதல்ல எல்லாரையும் பிரிச்சிடணும். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். எங்கள் வீட்டுக்காரர் தேடுவார். அப்படியா டீ? போறியா?
செத்த நேரம் இரேன், பேசிட்டு போயேன். இல்லைக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து ஒன்று இருக்கு பார்த்துக்கோங்க. அது சம்மந்தமாக கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் போயிட்டு வரட்டா? சரி டி, போயிட்டு வா. காப்பி கீப்பி ஒன்றும் இல்லையோ? நானே சோகத்தில் இருக்கேன், உனக்கு காப்பி வேற ஒரு கேடா? கிளம்பு. சுத்த நப்பிக்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒத்த பைசா கொடுக்க மாட்டாளுங்க. எச்சி கையால் கூட காக்காவே ஓட்ட மாட்டாளுங்க. சரி, நம்ம வந்த வேலை அமோகமாக முடிஞ்சிட்டு நம்ம போய் ஜாலியாக இருப்போம். இந்த பிள்ளை ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. எதுனாலும் நம்மக்கிட்ட சொல்லிடுவாளே, இப்படி சொல்லாமல் இருக்க மாட்டாளே. இந்த மாலா சொல்கிறத பார்த்தாலும் நம்பாமல் இருக்க முடியல. சரி வரட்டும், என்னன்னு விசாரிப்போம். ஒர்க் அவுட் ஆகுது.